எண்ணூல் காட்சி அன்பர்களுக்கு கோவை புறவாடையம் ராஜரத்தினம் தரும் ஒரு திருமந்திரத்தை விளக்கம். நான் இப்பொழுது தரப்போகிற திருமந்திரம் முதல் தந்திரத்தில் நமக்கு ராஜதோடம் என்ற தலைப்பிலே 246வது சீலுக்கு நாம் விளக்கம் காண்கிறோம். முதல் தந்திரத்தில் ராஜதோடம் என்ற தலைப்பிலே 246வது சீலுக்கு விளக்கம் காண்கிறோம். அதாவது, கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகமற்றி உண்ணாதோர் மால் கொண்டு தேரடி உண்ணும் மருளரை மேல் கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே. இந்த மன்னர்கள் தவறு செய்கிறவர்களை, ஊழல் செய்கிறவர்களை, தவறு செய்கிறவர்களை, குற்றவாளியா நிக்கிறவங்களை நீங்க தண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் மேற்கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே அப்படிங்கிறார். இப்ப கால் கொண்டு கணக்கு, அதாவது இப்பனா இது இன்னும் கொஞ்சம் நீங்க விளக்கம் சொல்லணும்னா, ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெருங்கோயில கட்டியிருக்காரு. அப்படி கட்டி முடிச்ச உடனே அவரு இந்த பொதுமக்களுக்கு ஒரு கட்டளை போடுறாரு. அதாவது ஒரு 500 குடும்பங்களுக்கு 2 மாடு கொடுக்குறாங்க. 2 மாடு கொடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 மாட்டை இல்ல வர்ற பாலை அவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா அவர்கள் என்ன செய்யணும், நெய் விளக்கு ஏற்றணும். 10 குடும்பம் நெய் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தோட அந்த மாடு கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படுகிறவங்க அந்த மாடு என்ன செய்யறாங்கன்னா, அவங்களும் அந்த மாட்டை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 10-20 நாள் வரல. அதாவது அந்த நெய் விளக்கை ஏற்ற முடியல. என்ன பிரச்சனை போய் விசாரிச்சு பார்க்கிற போது, அப்ப என்னன்னா, அன்சையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா 6 அந்தரம் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, மாடு வாங்கிட்டாங்க. ஆனா அந்த அதுக்கு முன்னால அந்த அதாவது ஆத்து நீரோ கால்வாய் நீர்லயோ சிக்கி அந்த மாட்டை காப்பாற்றும் போது அந்த அந்தனர் இறந்து போயிடுறாரு. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தன் கணவன் சொன்ன காப்பாற்ற ஒரே காரணத்துக்காக, அதாவது தன்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டிய பாலை இன்னொரு 4-5 குழந்தைகளுக்கு கொடுத்து அதுல 1 லிட்டர் பாலை வாங்கி அந்த வெண்ணெய் எடுத்து, அந்த வெண்ணெய் எடுத்து அதில் நெய்யாக்கி கொண்டு போய் அதை செய்யறாங்க. அது குறிப்பிட்ட காலம் கழிச்சு நம்மளால முடியல. ஏன்னா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதே அந்த அம்மா ரத்தத்தை பாலா கொடுக்குறா. திரும்பி 4 குழந்தை 5 குழந்தைங்கும் போது என்ன ஆகுதுன்னா, உனக்கு அதுக்காக அலைஞ்சு கொடுக்க போது அந்த அம்மாவுக்கு காய்ச்சல் வந்துடுது. ஒரு 10 நாள் காய்ச்சல் வந்தோன்னா அந்த வேலை செய்ய முடியல. இப்போ மன்னன் விசாரிச்சு பார்க்கிறோம், அந்த அன்சாயி அப்படிங்கிற அந்த அம்மாவை விசாரிச்சு பார்க்கிற போது, ஐயோ இவ்வளவு சிரமப்படணுமா, ஏமா அந்தனர் தான் தன்னுடைய மாட்டை இழந்துட்டு தவிக்கிறார், நான் ஏமா என்கிட்ட சொல்லல அப்படின்னு ராஜராஜ சோழன் ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மா கடைசியில இவர் பராமரிப்புல அந்த 2 மாடு மீண்டும் 2 மாட்டை வச்சு இன்னொருத்தர் வச்சு பராமரிச்சு அதை தேவை பூர்த்தி பண்ணாம அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுனா, அந்த கோயில் வளாகத்திலேயே அந்த அம்மாவுக்கு ஒரு நினைவிடம் அமைத்ததாக ஒரு நிகழ்ச்சி வருது. இப்ப பாருங்க, தன் கணவன் கொடுத்த அந்த சொல்லை காப்பாற்ற வேண்டிய ஒரே ஒரு காதல் அந்த காதல் தேவதைய கௌரவப்படுத்தியிருக்காங்க. இப்படி இருந்தா மன்னனுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா இதையெல்லாம் விட்டு போட்டு என்ன பண்றாங்கன்னா, அதை இந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வாங்கி வச்சு போட்டு அதைய துஷ்பிரயோகம் பண்ணுகிற ஆட்சி முறைதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. எல்லா வகையான செல்வாக்கையும் பெற்றுக் கொள்கிறாள். இன்றைய எலெக்ஷன்லயே நீங்க பாருங்க, இப்போ ஓட்டு போடுறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம ஓட்டு போடுறவங்களுக்கு சன்மானம் கொடுக்குறோம். ஆனா எனக்கு தெரிய 1978 சன்மானம் கொடுப்பவர்களை, அதாவது அன்றைய தூய அரசியல்வாதிகள் கண்டித்து இருக்கிறார்கள். என்னவென்று, அதாவது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற ஒரு முறை வந்துச்சுன்னா, தன்னுடைய பெற்ற பிள்ளையை கிட்டத்தட்ட இன்னொருவருக்கு விலை மக்களாக கொடுத்து விட்டு சம்பாதியத்துக்கு சமம் என்று சொல்லிவிட்டார்கள். அதை அந்த காலத்துல 1978, 79 வாக்குல. ஆனா இது சர்வசாதாரணமாக இந்த காலத்தில் நடக்கும் போது அது மிக மிக கடினமாக இருக்கிறது. எனவே அப்படி
காசு கொடுத்து தீநெறியில் ஓட்டு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவர்களை நாம் இன்றும் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை தண்டிப்பது ஒரு அரசனின் கடமை என்றுதான் இவர் சொல்கிறார். மேற்கொண்டு தண்டம் செய் வேந்தர் கடனை என்கிறார். ஏன்னா அந்த காலத்துல இவ்வளவு தியாக உணர்வோடு இருந்ததுனாலதான் கரிகால சோழனாகட்டும் அல்லது இவர ராஜேந்திர சோழனாகட்டும், இந்த ராஜராஜ சோழனாகட்டும், அந்த சோழர் பரம்பரை தன்னுடைய நோக்கத்தை, வியந்த ஆட்சி முறையை இந்த தமிழகத்துக்கு தந்தது. ஆனால் இன்றைய சமீப காலங்களில் இப்படி ஒரு கீழே, அதாவது காசு கொடுத்து ஓட்டு வாங்க என்ற ஒரு நடைமுறை இருப்பதை அது தண்டிக்கப்படத்தக்கது. ஆனால் தண்டிக்கப்படத்தக்கது என்றால் அது வேந்தன் கடன். அப்படி வேந்தன் கடன் அப்படி செய்யாமல் இருக்கும் போது உண்மையில் சொல்லுகிறேன், நாடு கடன்படும். அப்படி நாடு கடன் போது என்ன பண்ண முடியும்? அது அடுத்த நாட்டுக்கு அடிமையாக வேண்டிய கட்டாயம் வருகிறது. இந்த சூழலை தவிர்ப்பது கடன் என்று அன்றையே திருமூலர் நினைத்திருக்கிறார். பாருங்களேன், அதுதான் உண்மை. இந்த செயலை மீண்டும் சொல்கிறேன், கால் கொண்டு கட்டி. ஆமாங்க, இப்படி ஒவ்வொருவருடைய முயற்சியில் எத்தனை கால்கள் அந்த அந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிருக்கும். தஞ்சை பெருங்கோயில் பெரியா அவர்கள் உழைப்பால் கனல் கொண்டுக்கு மேலேட்டின அவர்கள் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு செங்கல் கண்டுவை கட்டும் போது எனக்கு சும்மா வருமா? அப்போ கனல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு, அப்ப பால்னா உறவுன்னு அர்த்தம், நட்புன்னு அர்த்தம். பால் கொண்டு மேலேற்றி சோமன் முகம் பற்றி உண்ணாதார். இப்போ உழைப்பின் படியில் வருகிற செல்வம் மட்டும்தான் நல்ல செல்வம் என்று எண்ணினார்கள் அந்த பெரியவங்க, சரிங்களா? ஆனால் மால் கொண்டு தேரலை. ஆனால் அப்படி இல்லாமல் தன் கையேந்தி பிழைப்பதோ அல்லது பிறருக்கு நயவஞ்சகமாக ஒரு குறுக்கு வழியில் சம்பாதிப்பதையோ இவர் என்ன சொல்றார்? மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளறை என்கிறார். அதாவது மாட்டு வழியில் பொருள் தேடிக்கொண்டு நான் பெரிய மனுஷன் என்று சொல்லிக் கொள்பவர்களை அவர்கள் யார் என்றால், அவர்கள் இப்போ மனித மலத்தை தின்னும் நாய்கள் என்று கொச்சையாக அதாவது இதாவே சொல்லலாம். அப்படி அதை மால் கொண்டு தேரடை உண்ணும் மருளறை என்கிறார். அவரை என்ன செய்வது? அவர்களை தண்டிப்பது ஒவ்வொரு மன்னனின் கடமை என்று அன்றே திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். இந்த வழியில் ஆட்சியாளர்கள் நடப்பார்களா என்றால் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நாமும் ஆட்சியாளர்களாக உருவாக்க வேண்டும் என சொல்லி நன்றியுடன் விடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது நூல் காஞ்சி நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடந்த வாரம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வரிகள் 2 வரிகளை குறித்து நாம் கடந்த வாரம் பேசினோம். இந்த வாரத்தில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு அந்த பாடல் வரியில அடுத்த இரண்டு வரிகள், இந்த கணியன் பூங்குன்றனார் புறநானூற்றுல இந்த பாடல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு வாழ்வியலோடு நம் கலந்து வாழ்வதற்கு இந்த பாடல் வரிகள் முக்கியமா பங்கு பெறுகிறது. எப்படி என்றால், இந்த தீதும் நன்றும் பிறதரவாரா, நன்மையும் தீமையும் நமக்கு மற்றவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு நாமே செய்கிற காரியங்கள் தான். இந்த காரியங்கள்ல ஒரு தற்செயலாக இன்று நடந்த ஒரு காரியம், ஒரு செய்தி சுருக்கம்ங்க. என் நடைமுறை வாழ்வியல்ல நடந்த எனது உறவுக்காரவங்க ஒருவரை நம்பி அந்த சீட்டு நகைச்சீட்டு ஏலச்சீட்டு இந்த மாதிரிலாம் நடத்துறாங்க இல்லையா, அதுல போட்டிருக்காங்க. அது எப்படி போட்டிருக்காங்க? நம்மளுடைய வாழ்வியல்ல கொஞ்சம் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த மாதிரி நம்ம சிறுக சிறுக சேமிக்கிறதுல தானே நம்ம முன்னேற முடியும். எடுத்தோடனே நம்ம பெரிய ஆள் ஆகக்கூடிய அளவுக்கு நம் முன்னோர்களோ இல்லை நம்மளுடைய தொழில் வாய்ப்போ அப்படி எடுத்த எந்த மனிதர்களுக்கும் அமைந்து விடுவதில்லை. அவர்களுடைய சிறுக சிறுக சேர்த்து வச்சுதான் அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. இப்ப இந்த மாதிரி சீட்டு போட்ட இடத்துல சரி நம்ம நல்லா இருக்கிறது பார்த்தாதே நம்மளோட சேர்ந்து இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு விரும்புற நலம் விரும்பிகளும் நிறைய இருக்காங்க. இப்ப நம்ம சீட்டு போட்டிருக்கோம், சரிப்பா இந்த மாதிரி ஒரு சீட்டு இருக்கு, இதை நீ போட்டேன்னா இந்த மாசம் கழிச்சு இவ்வளவு எடுத்துக்கலாம், உனக்கும் ஒரு உதவியா இருக்குன்னு அந்த நன்மையான விஷயத்த சொல்லி தானே நம்ம மற்றவங்களுக்கும் அதை சொல்றோம். அவங்களும் நம்மளுடைய வார்த்தைகளை நம்பி நம்மளுடைய நம்பிக்கையின் பேர்ல அதை செய்யறாங்க. இந்த செய்த விஷயத்தில் அந்த நடத்திய நபர் திடீர்னு அவருடைய வாழ்வியல் சோதனையில குறுகிய தொகையில மிகப்பெரிய ஒரு தொகை
அந்த தொகையை சேர்ந்தவுடன் அவர் ஊரை விட்டு காலி செய்து விட்டு வந்து விடுகிறார். அப்ப இந்த எல்லா நபர்களும் அதை தேடுறாங்க, அவர் எங்க இருக்காரு, என்ன செய்யறாரு, எங்க இருந்து பணத்தை வாங்குறது. ஏன்னா எல்லாருமே வந்து நடுத்தர மக்களை, மேலையும் இல்லாம கீழையும் இல்லாம அன்றாட தேவைகளுக்காக ஓடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறோம். இந்த நன்மை செய்யறதுக்காக நன்மையை தேடி விதைத்த விதை அது நமக்கு தீமையாக வந்து விட்டது. நம்மளுக்கு பணமும் போய் மன உளைச்சலும் ஆகி அந்த பணத்தை கொடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கும் போது அவங்களுடைய தைரியமான பேச்சு என்னன்னா, நான் என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் வந்து நீதிமன்றத்தை நாடி ஐக்கிய கொடுத்துட்டேன், மஞ்ச காகிதம் வந்து கொடுத்துட்டேன், அதனால நீங்க எதா இருந்தாலும் என்னுடைய வக்கீல போய் பார்த்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இது மாதிரி இந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த அனைவருமே தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசுறாங்க. ஐயா, நீ இந்த மாதிரி செஞ்சுட்ட, எங்களுக்கு முழு தொகையும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாதந்தோறும் கூட நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. அப்ப அவர் வந்து அவரு யாருக்குமே இப்ப உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு கொடுக்கறத வச்சு இன்னொருத்தவங்களுக்கு கேட்பாங்க. அவங்க என்கிட்ட எதுவுமே இல்லை இல்ல. ஆனா அந்த மனிதர் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய செயலா இருக்கு. அவரு ஏதோ வறுமையா, உணவுக்கு தட்டுப்பாடோ இல்ல வேற ஏதாவது ஒரு வகையில இருந்தா அவர் சொல்ற நியாயங்களை நம்ம ஏத்துக்கலாம். அவர் நல்ல சுகபோகமா ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி பெட்டியில் முன்னாடி அமர்ந்து பல ரசங்களுடைய மது அருந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த காலகட்டத்துல உள்ள போய் அவரை விசாரிக்கிறோம். இப்படி ஒரு சூழல் இருக்கு. இப்ப இந்த நான் பேசின வார்த்தைகளுக்கும் இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாராவுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு சம்பந்தம் இருக்குங்க. நன்மையை தேடி நாங்க செஞ்சோம், ஆனா கிடைச்சது என்ன? தீமை. அப்ப நன்மையான விஷயங்களை செய்யறதுக்கு கூட நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம். அப்படி ஒரு காலகட்டத்திலும் எத்தனையோ வந்து அரசாங்க, மத்திய அரசு, மாநில அரசு கூட சில திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி வந்து உங்களுடைய சேமிப்பு கணக்குகளை இங்க துவங்கி நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல்ல மேம்படுறதுக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க. நீங்க அதையும் ஆராய்ந்து உங்களுடைய இதை பண்ணுங்க. யார் மேலேயும் நம்பிக்கை வைத்து இந்த மாதிரி பணத்தை தொலைத்து விட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். இது ஒரு உதாரணங்க. இன்னொரு மிகப்பெரிய ஒரு செயல், நம்ம கூட இருக்கிற ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர், அவர் தமிழுக்காக நிறைய காரியங்கள் செய்யக்கூடியவர். அவர் நம் தோழமையா இருக்கிறாரு, நம்ம தமிழ் வளர்ப்பதற்கு இவர் உறுதுணையா இருக்கிறாரு, நம்மள இன்னொரு மகன் தான் அப்படின்னு நினைச்சு அவரு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி அதை செயல்படுத்துறாரு. அந்த செயல்ல அந்த நன்மையிலையும் தீமை கிடைச்சிருச்சுங்க. எப்படி அப்படின்னா, சரி நம்மளுடைய நம்மளை சார்ந்த ஒரு உதவியா அதை செய்யறாரு. அந்த உதவி வந்து பெரும் உதவி. அதை வந்து சொல்றதுக்கு உண்டான தமிழ் வார்த்தைகள் எனக்கு கிடைக்கல, அதனால பெரும் உதவி செஞ்சிருக்காரு. அதை வைத்து நல்ல ஒரு மனிதன் எப்படி வேணாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம் நன்மையான விஷயத்துல. ஆனா அங்க நடந்த விஷயம் என்னன்னா, தீமையா அவருக்கு முடிஞ்சிருச்சு. அவரு உதவி பெற்றவர் அந்த உதவியை இன்னொரு முறையில அது என்னுடைய இதுதான், எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அதை விற்பனை செய்யற அளவுக்கு போய் அந்த மன உளைச்சலுக்காகி, அப்ப நன்மை செய்யறதுலயும் எவ்வளவு பெரிய துன்பங்களை சந்திக்கிற மனிதர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால நம்ம வாழ்வியல்ல நன்மையே நினைப்போம், நன்மையே செய்வோம், நல்லதையே வந்து செய்யறதுக்கு முன்மொழிவோம். நம்ம கூட இருக்கிறவங்களையும் நன்மை செய்யறதுக்கே நம்ம வழி நடத்துவோம்னு சொல்லி இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா இந்த வார்த்தை என்னை ரொம்ப உழுக்குச்சு. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன், பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையிலே ஊர்காஞ்சிய ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த தலைப்புங்க காதல் திருமணம் செய்ய வேண்டாம். இன்னைக்கு வந்துங்க முக்கியமா இந்த மலேரியா காய்ச்சல், எல்லா காய்ச்சலோட இந்த காதல் காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. இந்த காதல்னால வந்துங்க எப்பேற்பட்ட இந்த குடும்பங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து சுக்குநூறு ஆயிடுச்சு.
அந்த சுக்குனர் காதல் தானே. நம்மளை வந்து நம்மளை பெற்று வளர்த்தி நமக்கு எல்லா 20 வயசு வரைக்கும் எல்லாம் பண்றாங்க. ஏன் நம்ம காதல் திருமணம்? தயவு செய்து காதல் திருமணம்னால வந்து 2 குடும்பம் இதாகிங்க கடைசியில் இந்த காதல் பிரச்சனை எங்கேயோ போயிருது. இந்த காதல்னால வந்து 2 குடும்பம் சண்டை வந்துங்க அவங்க வந்து குறைக்க முயற்சிடுறாங்க. 2 பேர் குறைக்க அவங்க ஆகிறாங்க. 2 குடும்பங்களும் தன்னை வாழ்க்கை பெற்றோருக்கு தெரியாதா? அவனுக்கு எப்படி இருக்கிற கல்யாணம் பண்ண போதும் உன் வாழ்க்கை எப்படி வரும் அவனுக்கு தெரியாதா? ஏன் நீங்க வந்து பெற்றோர் அனுமதி இல்லாம ஏன் காதல் தெரியுங்க? காதல் பண்ணுங்க. அது வந்து ஒரு நண்பர்களா போறாங்க. இன்னைக்கு வந்து காதல் சொல்ல போனா அவ்வளவுங்க சொல்லவே முடியாது. அது தன் பெற்றோர் வந்து பெண்களுடைய காதல்னால பெற்றோர் தன் கூட பிறந்ததை நீ தற்கொலை பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன கனவு கொண்டிருப்பாங்க சொல்லுங்க. தான் மகளை வந்து அப்படி போல இப்படி பண்ணாங்க. அப்பெல்லாம் தயவுசெய்து சொல்லலாம். உங்களை நீங்க வந்து உங்களோட வருங்கால கனவை தேர்ந்தெடுத்து போதா அதை வந்து பெற்றோருக்கு ஒப்படைச்சிருங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதை அவங்க பெற்றோருக்கு ஒப்படைச்சின்னா அவங்க வந்து நாளைக்கு வந்து தலைநிமிர்ந்து நடக்கிற ஊர்ல தலைநிமிர்ந்து நடந்தீங்க. அவங்க எவ்வளவு ஒரு பெற்றோருக்கு வந்து 2 சந்தோஷப்படுறாங்க. ஒண்ணு எனக்கு பிறந்த ஆண்டா சந்தோஷம். அதுக்கு பிறகு அவங்க கல்யாணத்துல தான் அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதான் சொல்றாங்க. இன்னைக்கு எப்ப சொன்னாலும் யாரும் வந்து தயவுசெய்து காதல் பண்ணாதீங்க. ஒரு இடத்துல சண்முகம் நடந்ததுங்க. பெற்றோருக்கு ஒரே பையன். அந்த பையனை வந்து அப்படி வளர்த்துனாங்க. ஆனா வந்து அந்த பையன் அந்த மகன் வந்து தன்னுடைய பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய ஆரம்பத்துல தான் அது நட்பா பழகி கடைசியில வந்து திருமணம் பண்ற மாதிரி அளவுக்கு இருந்துச்சு. ஆனா பெற்றோர் பையன் வீட்டுல வந்து ஒத்துக்கல. மகன் வந்து என்ன பெற்றோர் வந்து இந்த பெண்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்தோம்னா அவன் வந்து ஒரு மனுஷன் வந்து எதிர்ந்து மீளலாம், ஒரு தீர் கொடுத்து மீளலாம். ஆனா அன்பு காலையில நின்றவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஆனா பெற்றோர்கள் மீறி கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ண பெற்றோருக்கு வந்துங்க எப்போ சொந்தக்காரே சொல்லுது, என் மகன் வந்து நல்ல இடத்துல பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன். ஆனா இந்த மாதிரி பண்ண வேண்டியது அவங்க தாய் தங்க ரொம்ப இதாகிங்க. இதுக்கு அவங்க லட்சாதிபதிங்க. அவனுக்கு வீடு இருக்கு, வாடகை மட்டும் 2 லட்சம் வீட்டு வாடகை எல்லாமே இருக்குங்க. இப்பெல்லாம் பண்றப்போ மீறி பண்ண கேட்டீங்க. தன்னுடைய கல்யாணத்தை ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க. தன்னை ஈண்டெடுத்த தாய்க்கும் தந்தைக்கு ஒரு வார்த்தையும் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அவள் கற்பமாக இருக்கிறப்ப எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டார். அப்படி பெற்றோர்கள் துரோகம் பண்ணலாங்களா? ஏன் நீங்க அப்படி பண்றீங்க? நான் பெற்றோர் சொல்லுங்க இந்த மாதிரின்னு. இப்படி மீறி பண்ணி இன்னைக்கு வந்து பையனுடைய அப்பா அம்மா இன்னைக்கு வந்து இறந்துட்டாங்க. தூக்கு போட்டாங்க 2 பேரும். தூக்கு போட்டு இன்னைக்கு வந்து சொத்துக்கு இது இல்லை. செய்தி காட்டுன பையனுக்கு மது கடிமையிட்டான், அவளும் இறந்துட்டான். அந்த பெண்ணு வந்து கற்பமா இருக்குதுங்க. இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு கூட இங்க விட்டவங்க இது பண்ணுவாங்க. அந்த 9ஆவது வயப்பு கூட நடத்துக்க ஆள் இல்லைங்க. என்ன இப்படி ஒரு இதுங்க சொல்லுவாங்களாம். கணவன் இல்லை, அந்த குழந்தை ஈண்டெடுக்கிறது கணவன் கிடையாது. ஒரு வளைகாப்பு கணவன் இருக்கிறப்போ எப்போ இது இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பெண்ணு நடுவீங்களா 10ஆவது அவ்வளவு தற்கொலை விட்டாங்க. ஏன் அந்த காலம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? பெற்றோர் உரிமையோட பண்ணுங்க. இன்னைக்கு வந்துங்க தன் கருவருக்கு உலகத்துக்கு ஒரு குழந்தை அதுவும் இல்லை. இன்னைக்கு வந்து அவங்க மட்டும் அனது இல்லை, சம்பாதிச்ச சொத்து எல்லாமே இன்னைக்கு கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அப்பேற்பட்டதான் இது பண்ணணும். ஆனா நீ பெற்றோர் இங்க அனுப்பிச்சிருக்கணும். ஏன்னா பையன் வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து கொஞ்ச நாள் வாழ்றோம். ஒரு மனித 60 ஆண்டு 70 ஆண்டுகள். ஏன் அவங்க ஏத்துக்கல? அவங்க ஏத்துக்கணுங்களாங்க. தயசோட பெற்றோர்கள் அப்படித்தாங்க. தன் மகளோ தன்னுடைய மீறி பண்ணாலும் தயசு ஏத்துக்கு. இன்னைக்கு வந்து 5 ஊரில் இன்னைக்கு
ஒரு உருவமெல்லாம் போயிட்டாங்க, சாமியெல்லாம் போயிட்டாங்க. அதே மாதிரி தனக்கு இப்போ பெட்ரோல் மதித்து நடக்கும். சரி, பெட்ரோல் கண்ட பண்ணாதீங்க, நண்பா இருங்க, ஏன் பண்றீங்க? அவங்க லட்சாதிபதி, பையன் அப்ப லட்சாதிபதிங்க, வாடகை மட்டும் 3 லட்சம் ரூபா வருது. ஆனா இது பெட்ரோல் வந்து சரி நான் மையம் இப்படி பண்ணிட்டான் மன்னிக்கணும், ஏன்னா அவங்க ஆர்ந்த அப்படியே வாழ்ந்துட்டாங்க. சொல்லுவாங்க ஜென்மத்தையும் செருப்படுத்தி சொல்லுவான். ஏன் சொல்றது சொல்ற இந்த மாதிரி. ஆனா இப்ப இருக்கிறப்போ நீங்க செஞ்சனால நீ பெட்ரோல் இல்லாம போயிட்டாங்க. தயவுசெய்து சொல்றேன், காதலுக்கு இளைஞர்களே, தயவு செய்து தன்னுடைய பெற்றோருடைய அனுமதி பெற்று அவங்க எப்படி இருக்கா நீங்க அது பேர் நடங்க. எத்தனையோ பேருங்க காதலுக்கு முன்னாடி வெட்டி விடுறாங்க, கல்யாணத்துக்கு பிறகு வந்து வாழ்க்கையில் வந்துடுறாங்க. இது நடக்குது. ஏன் நான் பண்ணணும்? அப்ப நீங்க அது பிறகு நடந்துடுவீங்க, கூட இருக்கணும் நல்லா இருக்கு. இதை வந்து தன்னுடைய சொந்தக்காரர்கள் வந்து மாமன்மார்கள், அண்ணன்மார்கள் கைப்பிடித்த கணவனை வெட்டி கொடுறாங்க. அப்படிப்பட்ட காலம் தேவைங்க. ஏன் இந்த உலகத்துல வந்துங்க ஜாதி என்ற பொருள்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யாருதான் செய்யுங்க, பெற்றோர்களுடைய முறைக்கு நடங்க, வாழ்க்கையில விட்டுருங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கவிதையின் தலைப்பு வாகையே உனக்கு வாகை சூடும். இளைஞனே நீ அலையாயிரு, இளைஞனே நீ அலையாயிரு, அதற்காக கரை தாண்ட எண்ணாதே, கட்டுப்பாடு உன்னை விட்டு விட்டு ஓடும், விட்டுட்டு ஓடும். நீ மலையாயிரு, அதற்காக எல்லோரும் உந்தன் காலடிக்கு கீழ்தான் என கர்வம் கொள்ளாதே, காலமே உன்னை காணாமல் செய்துவிடும். நீ சிலையாயிரு, அதற்காக கண்ணெதிரே நடக்கும் கைமைகள் கண்டு கண்மூடி கிடக்காதே, ஊடகம் உன்னை வேறொரு அனுப்பிவிடும். நீ விளையாயிரு, அதற்காக தங்கத்தின் விலை போல் தாறுமாய் எகிராதே, இல்லாதர் இதயங்களில் இல்லாமல் போய்விடுவார். நீ கலையாயிரு, அதற்காக கலைமகளை நான் தான கனவுலகில் மிதக்காதே, இருமாறுக்கு உன்னை புதைக்குள் தள்ளிவிடும். நீ சுவையாயிரு, அதற்காக பலாசுவை நான் தான் என பகவேசம் போடாதே, இனிப்பு என்பதே உன் வாழ்வில் இல்லாமல் மறந்துவிடும். நீ நிலையாயிரு, அதற்காக நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று முரண்டு பிடிக்காதே, ஒருவரும் உன்னோடு உறவு வர மாட்டார். எங்கும் எதிலும் உன்னை முன்னிலைப்படுத்தாமல் உண்மையை முன்மைப்படுத்து. இயற்கையை வெல்ல எப்போதும் எண்ணாதே, ஈன்றவரை எல்லாருக்கும் இறங்கி பாரு. என்னதான் உன்னிடம் துணிவு இருந்தாலும் எப்போதும் கொஞ்சம் பணிவோடு இரு. அது போதும் இளைஞனே, அது போதும். இனி வெற்றிகள் பல உங்கள் விலாசம் தேடும், வாகையே உனக்கு ஒரு நாள் வாகை சூடும்.